வாக் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ போட தங்கம், எங்கிட்ட தானே நிறைய நல்ல விஷயம் இருக்க போகுது. ஹாய்ங்க மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐஷுவோட ட்ரைனிங்கு நேற்று பார்த்துருப்பீங்க. சம்பவம் சேரு அது இதுன்ட்டு ஒரே சம்பவமாக போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐஷுவை தொடர்ந்து 2வது நாள். லப்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 4 நாள் பிரேக் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமு ரொம்ப டயர்டாக இருந்தால் 10 கிலோமீட்டர் ஓடிட்டு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரோபோ மாதிரி கை கால் வலியில் நடக்கிற மாதிரி இருந்தால் சரி, அதனால் விட்டுட்டு தேர்ஸ்டே வந்து ஒரு எடுக்க ட்ரை பண்ணேன். ஏகப்பட்ட பதட்டங்கள் இது. அதில் சின்ன லெவலில் ஏன் மிஸ்டேக்கும் இருக்குது. அந்த இடத்துல நான் ஒரு இடத்துல அதை பதட்டப்படுத்தி விட்டுட்டேன். அந்த இடத்துல அந்த சேரு அதெல்லாம் ஆச்சு. ஓகேங்களா, அதெல்லாம் ஆச்சு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஷு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கெட்ட எண்ணம் எதுவுமே கிடையாது. அவளுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து யாரோ அவளை கொன்றுவாங்கன்ற பயம்தான். இவங்க ஏதோ வராங்க, கை கால் உடைச்சிருவாங்க, கொன்றுவாங்கன்ற அந்த பயம். அந்த பயம் வந்து எப்போ தெரியும் அப்படின்னாக்கா அவள் கூட நிறைய நேரம் நம்ம பழகும் போது என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம ஒரு மெஷின் மாதிரி வந்து அது கூட போகாமல் அது கூட லைட்டாக அந்த பாண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, பாண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா அவளுக்கு ரப் பண்ணி கொடுக்கணும். நம்ம பக்கத்தில் இருந்தால் அது பதட்டத்தில் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட்டோம்னாக்கா அது உடனேலாம் கிடைக்காது. இன்றைக்கி வருவேன் நான் உடனே ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறோன்னு கிடையாது. இந்த மாதிரி ஹார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 40-50 ரைடு போனதுக்கப்புறம் தான் அது ஒரு பக்குவத்துக்கே வந்து செட் ஆகும். ஓகேவா, இதுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்த் ரைடு தான் எடுத்துருப்போம். ஏன்னா நிறைய நேரம் வந்து கிரவுண்ட் ஒர்க் ப்ரிப்ரேஷன்லேயே போச்சு. அந்த பூச்சான்லாம் எடுத்தோம், அதெல்லாம் ஆச்சு. ஓகே, இப்போது ரைடிங் மவுண்டிங்க்கு ரெடி. ஓகேவா, மவுண்டிங்க்கு ரெடி. சேடலை டைட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக கிரவுண்டில் தான் போயிட்டு மவுண்ட் பண்ணுவேன். நான் இன்றைக்கி இங்கேயே மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ஹார்ஸ் மவுண்ட் பண்ண சொல்ல லைட்டாக ஹெட்டு வந்து நம்மளை நோக்கி ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுட்டு நகரக்கூடாது.